ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை தந்தார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்ல ஓய்வெடுத்து இந்த புதிய நாளை நாம் கண்டோம் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, லேவியராகமம் 20:24 பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will give it to you to possess a land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிறேன். அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, உங்களை சந்தோஷத்தோடு வாழும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை உங்களுக்கு என்று நான் கொடுப்பேன். நான் பார்த்து வைத்த தேசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நம்பின பிள்ளைகளை, அவர் அழைத்து வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆச்சரியமான பாதையிலே அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, உங்களுக்கு என்று பாலும் தேனும் ஓடுகிற அழகான ஒரு தேசம் உங்களுக்கு என்று காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இந்த ஒரு வார்த்தையை சொல்லிதான் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டே போனார். இன்று கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கென்று நான் பார்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அழகான, ஒரு அருமையான, ஒரு சமாதானமான இடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் வாழ்வை குறித்து நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. கவலைப்படாதிருங்கள். நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்று பார்த்து வைத்திருக்கிற இந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாகிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு வறண்ட சூழ்நிலை தான் நமது வாழ்க்கையில, இன்று வனாந்திர பாதை தான் நமது வாழ்க்கையில, இன்று பலவிதங்களால் சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நமது வாழ்க்கையில. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நிரந்தரமானதல்ல. உங்களுக்கென்று பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நான் பார்த்து வைத்திருக்கிறேன். ஒரு தேசத்தை வைத்திருக்கிறேன். அந்த தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணியை நிச்சயமாய் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். நமக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்களுக்கு தந்திரப்பா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர், போராட்டங்கள், துன்பங்கள் மறைந்து உம்முடைய சமாதானத்தை காண பலன் தந்து வழிநடத்த கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்காக வைத்திருப்பதற்கு நன்றி. சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.